ஹாய் காய்ஸ், டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸா கரண்ட் அஃபேர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் டவுட்ல இருக்கவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி எல்லாமே ரேண்டமாக படித்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் அஸ் அ ஃப்ரெஷராக சிஏக்கு எங்கே பாயிண்ட்ஸ் எடுக்கணுன்ட்டு டவுட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு டாப் 3 யூடியூப் சேனல் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சேனல் சஞ்சூஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஆக்சுவலாக இந்த சேனல் தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ரீசெண்ட் டைம்ஸில். அண்ட் தென் செகண்ட் மோஸ்ட் ரெக்கமெண்டட் சேனல் ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு ஸ்டடி வித் தர்ஷினி. இந்த சேனல்லையும் நான் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். அண்ட் தேர்ட் ரெக்கமெண்டட் சேனல் வந்துட்டு டாப் ஐஏஎஸ் அகாடமி. ஈவன் நிறைய பேர் இந்த சேனல் ஃபாலோ பண்ணுவீங்க. அண்ட் குரூப் 4 அண்ட் குரூப் 2ல் ஜிகேல கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட் பண்ணி தான் கேட்குறாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸும் ஜிகேவும் இன்டர்லிங்க் பண்ணி தான் இருக்குது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஜிகேயில் ஸ்கோர் பண்ணுறதும் ஓரளவுக்கு கம்மியாகிட்டே வரும். ஃப்ரெஷராக டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வரவங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட்டில் நிறைய டவுட் வரும். லைக் டெய்லி நம்ம நோட்ஸ் எடுக்கணுமா, இல்லை வீக்லி நோட்ஸ் எடுக்கணுமா, இல்லை மந்த்லி நோட்ஸ் எடுக்கணுமா, இல்லை நோட்ஸ் எப்படி எடுக்கிறது, அதை எப்படி ரிவிஷன் பண்ணுறது, நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணுமா, அதில் எந்த நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணணும், இல்லை எந்த யூடியூப் சேனல் பெஸ்ட்டாக இருக்கும், நம்ம பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுமா, இல்லை ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுக்கணுமான்ற நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். அஸ் அ ஃப்ரெஷருக்காக ஒரு கரண்ட் அஃபேர்ஸோட பேசிக் ஐடியாலஜி பற்றி நான் ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோ போடுறேன். இஃப் யூ ரியலி வாண்ட் தட் லாங் வீடியோ ஜஸ்ட் கமெண்ட் இட். அண்ட் நீங்கள் என்ன சேனல் ஃபாலோ பண்ணுறீங்கன்னோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.